அனைத்து நண்பர்களுக்கும் எங்களின் சேனலின் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்க போற பதிவு சிவபெருமானின் மனைவியாகவும், இவ்வுலகின் ஆதி பராசக்தியாகவும் விளங்கக்கூடிய பார்வதி தேவியின் அம்சத்தில் பிறந்திருக்கும் மிக முக்கியமான 5 ராசிக்காரர்களை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த பதிவின் மூலமா தெரிஞ்சுக்க போறோம். ஆமாம், இங்க பாருங்க, இந்த 5 ராசிகளில் பிறந்தவர்கள் அனைவரும் பிறவியிலேயே இயற்கையாகவே பார்வதி தேவியின் அம்சங்களோடும் அருளோடும் பிறந்திருக்கிறார்கள் என்று சொல்லி ஜோதிட சாஸ்திரங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதனால பார்வதி தேவியின் அம்சத்தில் பிறந்திருக்கக்கூடிய அந்த முக்கியமான 5 ராசிக்காரர்களும் யார் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். கூடவே உங்களுடைய ராசிகள் இந்த பதிவில் இடம்பெற்று இருக்கான்னு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்க ராசி என்ன என்பதை மறக்காமல் கமெண்ட்ல பதிவிடுங்க. பார்க்கலாம் எவ்வளவு பேர் இடம்பெற்றிருக்கீங்கன்னு. கூடவே உங்களுக்கு பார்வதி தேவியை ரொம்பவுமே பிடிக்கும் அப்படிங்கிறதையும், இல்லைன்னா சிவன் பார்வதியே வணங்குவீங்க அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் பார்வதி தேவி அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இல்லைன்னா ஓம் நம சிவாய போற்றி என்று சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இது எதனாலனா சிவன் இன்றி சக்தி இல்லை, சக்தி இன்றி சிவம் இல்லை. அதனால அனைத்துமே ஒன்றுதான். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம் சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்ப பதிவுக்குள்ள போகலாம். பொதுவாகவே நண்பர்களே, பார்வதி தேவிக்கு அப்படின்னு சொல்லி எந்த விதமான ஒரு குறிப்பிட்ட ராசி நட்சத்திரங்களும் கிடையவே கிடையாது. எதனாலனா இயல்பாகவே கடவுள்கள் என்று சொல்லி அழைக்கப்படக்கூடிய சிவன், விஷ்ணு, பிரம்மா, பார்வதி தேவி போன்ற தெய்வங்களுக்கு ராசி நட்சத்திரங்களுமே கிடையவே கிடையாதாம். இது எதனாலனா இந்த கடவுள்கள் அனைவருமே ஆதியும் அந்தமும் பெற்றவர்களாக விளங்குகிறார்கள். அதனால்தான் இவர்களுக்கு ராசி நட்சத்திரங்கள் கிடையாது. ராசி நட்சத்திரங்கள் ஒரு நபருக்கு இருக்கணும்னா அவர் தோன்றி இருக்க வேண்டும். அதாவது பிறப்பு எடுத்தால் மட்டும்தான் அவர்களுக்கு ராசி நட்சத்திரங்கள் இருக்கும். அந்த வகையில் தேவர்களாக விளங்கக்கூடிய இந்திர பகவான், அக்னி பகவான், வர்ண பகவான் போன்ற தேவர்களுக்கு ராசி நட்சத்திரங்கள் கொடுக்கப்பட்டு இருக்குங்க. அதனால இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பார்வதி தேவியின் ராசி நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லி எதுவுமே கிடையாது. ஆனாலுமே ஜோதிட சாஸ்திரங்களின்படி பார்வதி தேவியினுடைய அருளும் அம்சங்களும் குறிப்பிட்ட சில ராசிக்காரர்களுக்கு பரிபூரணமாக இயற்கையாகவே கிடைத்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அந்த வகையில ஒரு நபர் பார்வதி தேவியின் அம்சங்களை பெற்று பிறக்கிறாரு அப்படின்னா நிச்சயமாக அந்த நபரிடம் அனைத்து விதமான பார்வதி தேவியின் அதிசயங்களும் இருக்குமாம். உதாரணமாக பார்வதி தேவியின் இயல்புகளான அதிக வீரம், துணிச்சல், எதற்கும் அஞ்சாத நெஞ்சம், அதே சமயம் கருணை, அன்பு, அனைவரிடமும் சமத்துவமாக பழகுவது, அது மட்டுமல்லாமல் சமாதானம், அமைதி போன்ற குணங்கள் இவர்களிடம் அதிகமாக இருக்குமாம். இந்த வகையில் நாம் முதலில் பார்க்க இருக்கும் பார்வதி தேவியின் அம்சத்தில் பிறந்த ராசிக்காரர்கள் மேச ராசிக்காரர்கள். இந்த மேசராசியில் பிறந்த ஆண்கள், பெண்கள் அப்படின்னு சொல்லி அனைவருக்குமே பார்வதி தேவியினுடைய அருளும் அம்சங்களும் பரிபூரணமாக இருக்குமா. அதாவது 100% பார்வதி தேவியின் அம்சங்களை பெற்று பிறந்தவர்கள் தான் இந்த மேச ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லி ஜோதிட சாஸ்திரங்களில குறிப்பிடப்பட்டு இருக்குங்க. இது எதனாலனா இயல்பாகவே இந்த மேசராசிக்காரர்களுக்கு சிவபெருமானின் அம்சங்களும் அருளும் பரிபூரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப நம்ம உதாரணமாக பார்த்தோம்னா இந்த உலகில் வாழ்ந்து மறைந்த அனைத்து சிவஞானிகளும் சித்தர்களும் இந்த மேச ராசிகளில் தான் அவதரித்து இருக்காங்க அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம ஜோதிட சாஸ்திரங்களின்படி 12 ராசிகளில் முதன்மையான ராசியாக விளங்கக்கூடியதுதான் இந்த மேச ராசி. அதனாலேயே இந்த மேச ராசியில் பிறந்த நபர்களுக்கும் இயற்கையாகவே ஆன்மீக நாட்டமும் அதிகமாக இருக்குமாம். அந்த வகையில் இந்த மேசராசிக்காரர்களுக்கு பார்வதி தேவியின் அம்சங்களும் அதிகப்படியாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது அதிக துணிச்சல், வீரம், கருணை, அன்பு போன்ற குணங்கள் இவரிடம் அதிகமாக காணப்படுமாம். அடுத்து நாம இரண்டாவதாக பார்க்கக்கூடிய ராசி கடக ராசி. இந்த கடகராசியில் பிறந்த நபர்களுக்கும் பார்வதி தேவியின் அம்சங்கள் மட்டும் கிடையாதுங்க. பார்வதி தேவியின் அருளும் 100% கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இது எதனாலனா
நம் புராணங்களின்படி சந்திர பகவான் பார்வதி தேவியின் அம்சத்தில் தான் பிறந்தார் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படிப்பட்ட சந்திர பகவானுடைய பரிபூரணமான ஆதிக்கம் நிறைந்த ஒரே ஒரு ராசினா அது இந்த கடக ராசி தான். அதனாலதான் இந்த கடக ராசியில் பிறந்த அனைவருக்கும் பார்வதி தேவியின் அம்சங்கள் பரிபூரணமாக கிடைக்குமாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கடக ராசியில் பிறந்த பெண்களுக்கு எப்போதுமே அந்த பார்வதி தேவியின் துணை இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால இந்த கடக ராசியில் பிறந்த நபர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் சிவன் கோவில்களுக்கு சென்று சிவன் பார்வதிக்கு அர்ச்சனை செய்து வழிபாடுகள் செய்து வந்தீங்கன்னா உங்க வாழ்வில் சகல விதமான முன்னேற்றங்களும் கிடைக்குமாம். அடுத்து நாம மூணாவதா பார்க்கக்கூடிய ராசி துலாம் ராசிக்காரர்கள். இந்த துலாம் ராசியை பற்றி ஜோதிட சாஸ்திரங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, முன் ஜென்மங்களில் அதிக புண்ணியங்களை செய்தவர்கள் இந்த துலாம் ராசியில் பிறப்பார்கள் அப்படின்னு சொல்லியும், இவர்கள் பிறக்கும் போதே அதிகமான ஆன்மீக நோட்டத்தோடு இருப்பவர்கள் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுது. அதனாலேயே இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு பார்வதி தேவியுடைய கடாட்சமும் அம்சங்களும் 100% குடிகொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால துலாம் ராசியில் பிறந்த நபர்கள் தான தர்மங்களை செய்து பார்வதி தேவியையும் வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்க வாழ்வில் சகல விதமான நன்மைகளும் உண்டாகுமாம். அடுத்து 4வதாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசி. இந்த மகர ராசியில் பிறந்த நபர்களுக்கு பார்வதி தேவியின் குணாதிசயங்கள் அனைத்துமே குடிகொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. நாம முன்னாடி பார்த்த ராசிக்காரர்கள் பார்வதி தேவியின் குணாதிசயங்களை வெளிப்படுத்துகிறார்களோ இல்லையோ, ஆனால் இந்த மகர ராசியில் பிறந்தவர்கள் நிச்சயமாக தங்களது வாழ்வில் அந்த பார்வதி தேவியின் குணாதிசயங்களை அடிக்கடி வெளிப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதனால பார்வதி தேவியின் அம்சங்கள் பொருந்திய மிக மிக முக்கியமான ராசிக்காரர்கள் தான் இந்த மகர ராசிக்காரர்கள். அடுத்து கடைசியா 5வதாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள். இந்த மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு பார்வதி தேவியின் குணாதிசயங்கள் அதிகமாகவே இருக்கும். எதனாலனா இந்த மீன ராசிக்காரர்களுக்கு எவ்வளவுதான் வாழ்வில் துன்பங்களும் துயரங்களும் ஏற்பட்டாலுமே பார்வதி தேவியின் துணிச்சலும் கொண்டு திரும்ப திரும்ப நிமிர்ந்து நின்று போராடி எழுந்து நின்று நிற்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர்களுக்கு சற்றே முன்கோபம் வரும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால இந்த மீனராசிக்காரர்களுக்கும் பார்வதி தேவியின் அம்சங்கள் கடாட்சமும் நிறைந்திருக்குமா. பார்வதி தேவியின் கடாட்சம் பரிபூரணமாக இருக்குமா. இந்த பதிவானது பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். நம் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.